வணக்கங்க. இது வந்து தொட்டியத்துக்கு பக்கத்தில் வந்து மாங்காய் தோப்பு. இங்கே வந்து இயற்கையாகவே வளர்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போய் நேரடியாக, ஏன்னா வெளியிலலாம் மருந்து போடுற பொருள்னு அதனால தான் நம்ம சாப்பிட்றதே இல்லை. அதனால நாங்கள் நேரில் போய் பார்த்துட்டு தோப்புக்கே போனோங்க. போய் பார்த்தா எறும்பு நல்லா எறும்புங்க. உண்மையுமே வந்து கண்டிப்பாக அது மருந்து வைக்காத காடு தான். ஏன்னா செவ்வெறும்பு அதிகமாக இருந்தது. நிறைய கெட்டுப்போன காயெல்லாம் நிறையா இருந்தது. நீங்கள் மருந்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக காயெல்லாம் கெட்டு போகும். இந்த தோப்பில் வந்து நிறைய கெட்டு போய் அழுகி போயெல்லாம் நிறைய உளுந்து கிடந்தது. நீங்கள் நேரில் போய் பாருங்கள், தெரியும். இதில் வந்து நான் ஃபோன் நம்பரு அனுப்பி வைக்கிறேங்க. நீங்கள் நேரில் போய் இப்போயே உடனே வாங்குங்க. இப்போ போனீங்கன்னா கண்டிப்பாக மாங்காய் நிறையா இருக்குதுங்க. மாங்காய் நிறையா அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது. இவ்வளோ தான் முடிய போகுது. 1 மாதம் 2 மாதம்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தோப்பில். ஏன்னா எல்லாமே எடுத்துட்டாங்க. உங்களுக்கு தேவைக்கு கண்டிப்பாக இருக்கும். எங்களோட தேவைக்கு இருந்தது. அதனால் எங்களுக்கு தேவைக்கு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம். அங்கே வந்து வீடு இல்லைங்க. அங்கே மாடு, பண்ணை, கோழி நிறையா இருந்தது. அதையும் பார்த்துட்டு பிள்ளைங்களாம் விளாண்டுட்டு ஜாலியாக இருந்ததுங்க. பூனை எல்லாமே இருந்தது. கொத்து கொத்தாக இருந்ததுங்க மாங்காய். நேரில் போங்க, கண்டிப்பாக இவங்கக்கிட்ட மாங்காய் கிடைக்கும். எல்லா மாங்காயும் அவ்வளோ இனிப்புங்க. பயங்கர இனிப்புங்க. நல்ல இனிப்பு, செம்ம இனிப்புங்க. நாங்களாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டோம். அவ்வளோ இனிப்புனால தான் எங்களுக்கு மனசு வராமல், சரி மக்கள்கிட்ட போய் சேரட்டும்னு இந்த தகவலை வந்து உங்ககிட்ட நான் பதிவு பண்ணுறேன். மாங்கானா செம்ம இனிப்பு. கல்லாமணி காயே இருந்ததுங்க அங்கே. கல்லாமணி காய் வந்து ஒரு சில மரம் இருந்தது. சுற்றிலும் காடுங்க. நம்ம மாட்டுக்கெல்லாம் வைப்போம்ல புல், அது காடு. பூனை குட்டி போட்டிருந்தது, அதையும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டு, இது குட்டி பூனைங்க. குட்டி 4-5 குட்டி போட்டிருந்தது. அதெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளார போயிடுச்சு. இந்த ஒரு குட்டியை தான் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிது. நீங்கள் நேரில் போங்க. இங்கே மாந்தோப்பு நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து மாட்டுக்காக புல்லுங்க. நல்லா பச்சை பசேன்னு இருந்தது காடு ஃபுல்லாக. தோப்பு அந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் புல், மாட்டுக்கு போடுற புல்லுங்க. இது அவங்களோட வீடு. வணக்கங்க.